விருப்பம் இல்லை அப்படின்னா கடவுளை நினைச்சா கூட உங்களுக்கு உதவ முடியாது. பணிவு அப்படி இல்லை அப்படின்னா உலகம் வேற விதமா கற்றுக் கொடுக்கும். கற்றுக்குன்னு தான் ஆகணும். சொல்லும் இது தப்பு, இது ஒண்ணு, இது போலீஸ் பிடிப்பாங்க, நல்லது இல்லைன்னு உள் உணர்வு சொல்லுமா சொல்லாதா? இது விருப்பன்றது யாரோ உங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்களுடைய ஓன் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த வாழ்க்கை தொடரணுமா இல்ல புது வாழ்க்கை வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசாட்சியை சொல்லும். அதனால விருப்பம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விருப்பம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா வழி இருக்குது. விருப்பம் இல்லை அப்படின்னா கடவுளை நினைச்சா கூட உங்களுக்கு உதவ முடியாது. விருப்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பழைய குடி வாழ்க்கைய போத வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு புது நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு உங்களுக்குள்ள விருப்பம் இருக்கணும். இதுதான் விருப்பம் அப்படின்றது. ஏன்னா பழைய வாழ்க்கையை விட்டுட்டு புது வாழ்க்கை வாழணும் அப்படின்னு உங்களுக்குள்ள விருப்பம் இருக்கணும். இது 3 தான்ப்பா. இது 3 ஆன்மீக குணம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா இந்த செட்ட ப்ரோக்ராம் வேலை செய்யும். நீங்க புது மனுஷனா வாழலாம். இந்த 3 ஆன்மீக குணம் உங்களுக்குள்ள இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வேலை செய்யாது. நீங்க பழையபடியா அதே குடி வாழ்க்கை நரக வாழ்க்கை தான் வாழணும். இதுதான் அடிப்படையா ஒரு மனுஷங்கிட்ட இருக்க வேண்டிய ஆன்மீக குணம். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குடிக்காம இருக்கிறதுன்றது வேற, குடி இல்லாம சந்தோஷமா நிம்மதியா அமைதியா அப்படி வாழறது அது வேற. இது 3மே பாத்தீங்கன்னா குடிக்காம இருக்கிறது தான் இது சொல்றது. இந்த 3 ஆன்மீக குணம், நேர்மை, திறந்த மன, விருப்பம், ஆனஸ்டி, ஓப்பன் மைண்ட், வில்லிங்னஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது இன்னும் 2 குணம் சொல்றாங்க. கிராட்டிடியூட் அண்ட் ஹியூமிலிட்டி, நன்றி, பணிவு. இந்த 2 குணம் இருந்ததுன்னா நீங்க குடிக்காம இருப்பீங்க, குடிக்காம சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா குடிக்காம இருக்கிறான், ஆனா வாழ்க்கை நிறைவா இல்லை, சந்தோஷமா இல்லை, முழுமையா இல்லை, அமைதியா இல்லை. வாழ்க்கை அதே போராட்டம், அதே பிரச்சனை. இது குத்துது, இது குடையுது, இது நோவுது, குடும்பத்துல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, ஏதோ ஒன்று சொல்லிக்கினே இருக்கிறான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படையா அவனுக்குள்ள ஒரு நன்றி உணர்வு இல்லை. ஆண்டவன் என்னென்னலாம் கொடுத்துருக்குறான், என்னென்னலாம் இருக்குது என்கிட்ட அப்படின்ற அவனுக்கு ஒரு நன்றி உணர்வு இல்லை. இல்லாததுக்கு 100 குறை சொல்றான். இப்ப ஒரு நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல ஒரு 750 இருந்து 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க உலகம் ஃபுல்லா. இந்த ஒரு 800 கோடிக்கு மேல இருக்கிறாங்க மக்கள். நைட்டு போய் படுக்கிறாங்க, காலையில தூங்கி ஏஞ்சிக்கும் போது ஒரு 2 லட்சம் பேர் ஏஞ்சிக்கிறது இல்லை காலையில. தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, தூங்குறாங்கப்பா, காலையில ஏஞ்சிக்கிறது இல்லை. ஒரு 2 லட்சம் பேர் தூங்குறாங்க, அவ்வளவுதான், போயிடுச்சு, செத்து போயிட்டாங்க. அப்ப நீங்க கண்டு முழிக்கிறீங்க, என்னங்கன்னா நன்றி சொல்லிருக்கிறீங்களா? ஹலோ, ஒரு நன்றியே இல்லை, கண்ணு முழிக்கிறீங்க, உயிரோடு இருக்கிறீங்க. தேங்காடு இன்னைக்கு சாவல, நான் உயிரோடு இருக்கிறேன், நன்றி இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் 3 வேளை சாப்பாடு இல்லை, போட்டுக்க துணி இல்லை, பிளாட்பாத்தில் பத்துன்னு இருக்கிறாங்கப்பா. சோறு இல்லைப்பா, எவ்வளோ பேர் பட்னியா சாகுறாங்கப்பா உலகத்தில். தண்ணி இல்லை. உங்களுக்கு எல்லாமே இருக்குது. கடவுள் என்னென்னலாம் கொடுத்து, எவ்வளோ பேருக்கு கை இல்லை, கால் இல்லை, கண்ணு இல்லை, எவ்வளோ பேர் சைக்கா இருக்கிறான், மென்டலாக இருக்கிறான், எவ்வளோ பேருக்கு குடும்பம் இல்லை, கல்யாணம் ஆகலை, எவ்வளோ பேர் டைவர்ஸு, எவ்வளோ மக்கள் பல பிரச்சனைகள் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவன் உங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்குறான், என்னென்னலாம் வரமா இருக்குது, என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு நீங்க நன்றியோட இருந்துருக்கீங்களான்னு கேட்குறேன் நான். நன்றியே இல்லை, அடிப்படையா நன்றியே இல்லை. நன்றின்ற ஒரு உணர்வு பார்த்தீங்கன்னா என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவாரு. ஒரு சொறி புடிச்ச நாய், ரோட்ல இருக்கிற நாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பைசா நீங்க புறம் வாங்கி போட்டீங்கன்னா நீங்க ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த நாயை பார்க்குறீங்க, உங்களை பார்த்தா என்ன பண்ணும், அது வாலாட்டம். இவன் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 50 பைசா புறம் வாங்கி போட்டானா அதுக்கு இருக்குது நன்றி. 6 அறிவு உள்ள மனுஷனுக்கு நன்றி இல்லைன்னா அவளா மனுஷனான்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்று அதை சொல்லுவார். அந்த நாய் சொறி பிடிச்ச நாய் எந்த காலேஜிலையும் போயிட்டு, எந்த அகாடமிக்கு போயிட்டு, டியூஷன் சென்டருக்கு போயிட்டு ஹவு டு ஷோ த கிராட்டிடியூட், நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்துவது எப்படின்னு கற்றுக்கினா இருக்குது நாய். ஹலோ, அதனுடைய உணர்வுலே இருக்குது நாய். இவன் 50 பைசா புறம் வாங்கி போடானா, இவனை பார்த்தா வாலாட்டின ஒரு நன்றி, அதனுடைய உணர்வுலே இருக்குது. நாய்க்கு இருக்கிற உணர்வு இவ்வளோ பேர் 6 அறிவுள்ள மனுஷனுக்கு இல்லைன்னா அவனா மனுஷனாவன்.
கடவுள் என்னென்னலாம் கொடுத்துருக்குறாரு. நம்ம பிறந்ததுலேருந்து என்னென்னலாம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குறோம், எவ்வளோ ஆண்டவன் கொடுத்துருக்குறாரு. அதுக்கெல்லாம் நம்ம நன்றியோடு இருக்கிறோமா? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நீங்கள் குடிக்காமல் இருக்கிறது பத்தாது. நான் திருப்பி என்ன சொல்கிறேன்னா, குடிக்காமல் இருக்கிறது இல்லை, குடிக்காமல் இருக்கிறது ஒரு 15% 20% தான். வாழ்க்கையின் கோணத்தில் நடத்துறது அதுதான் 85%, ரொம்ப முக்கியமானது. அதனால முக்கியமான ஒரு உணர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்றி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நன்றி, அதுக்கப்புறம் வந்து பணிவு. இந்த நன்றி பணிவு இருந்தால் தான் நீங்கள் இப்போ நன்றின்றது வந்து நன்றின்றது ஒரு விதத்தில் தான் வேலை செய்யும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து நன்றியோடு இருப்பேன். இந்த ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு, அவருக்கு சாவர வரைக்கும் நான் நன்றியோடு இருந்தேன். என்கிட்ட நிறைய பேர் ப்ரோக்ராம் கற்றுக்குறாங்க, அவங்க என்கிட்ட நன்றியோடு இருப்பாங்களா? அப்படி எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, என் அப்பா அம்மாவுக்கு நான் நன்றியோடு இருப்பேன். நான் என் குழந்தைங்க என்கிட்ட நன்றியோடு இருப்பாங்களா அப்படின்னு நான் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த தொழிலை இந்த வேலையை எனக்கு கற்றுக் கொடுத்தவங்களுக்கு நான் நன்றியோடு இருப்பேன். என்கிட்ட இந்த தொழில் கற்றுக்கினாங்க, வேலை கற்றுக்கினாங்க, அவங்களாம் என்கிட்ட நன்றியோடு இருப்பாங்களா அப்படின்னு நான் எதிர்பார்க்க முடியாது. நன்றின்றது பார்த்தீங்கன்னா ஒன் வே. இப்போ இந்த பணிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணிவு வந்து 2 விதத்தில் வேலை செய்யுது. ஹியூமிலிட்டி இல்லை அப்படின்னா ஹியூமிலேஷனாகவே கற்றுக்கணும். பணிவு உனக்குள்ள இல்லை அப்படின்னா உலகம் வேறு விதமாக கற்றுக் கொடுக்கும். இது வந்து 2 விதத்தில் வேலை செய்யுது. நன்றின்றது ஒன் வே, ஹியூமிலிட்டின்றது 2 வே. இப்போ ஏதோ நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க, இப்போ நோ பார்க்கிங்கில் விடக்கூடாது, இல்லை ஒன் வேல போகக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. நான் தான் பார்த்துக்கலாம் விடு, என்ன பண்ணிக்கலாம் விடுன்னு நீங்கள் போகிறீங்க. அப்போ உங்களுக்கு போலீஸ் பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா? பிடிச்சி 2 போடுவாங்க, இல்லை இல்லை ஒரு கேஸ் போடுவாங்க, இல்லை இது ஏதோ ஒன்று. உங்களுக்குள்ள ஒரு பணிவு அப்படி இல்லை அப்படின்னா உலகம் வேறு விதமாக கற்றுக் கொடுக்கும். கற்றுக்குன்னு தான் ஆகணும். பணிவு வந்து உனக்குள்ளே இருக்கணும். பணிவுன்றது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய உள் உணர்வை எச்சரிக்கும். ஏதோ ஒரு விதத்தில் உள் உணர்வு நீங்கள் ஒன் வேல போகும்போதே சொல்லும், இது தப்பு, இது ஒன் வே, இது போலீஸ் பிடிப்பாங்க, நல்லது இல்லைன்னு உள் உணர்வு சொல்லுமா சொல்லாதா? என்னத்த ஆகிட போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒன்று பே பண்ணணும் நீங்கள். அப்போ உங்களுக்கு தெரியாத நியாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரியும் எது நியாயம், எது அநியாயம், எது பேசலாம், எது பேசக்கூடாது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது நல்லது, எது கெட்டது உங்களுக்கு தெரியும். உங்களோட உள் உணர்வு எச்சரிக்கும். அதை மதிக்காமல் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பே பண்ணியே ஆகணும், ஒரு விலை கொடுத்தே ஆகணும். இதுதான் ஹியூமிலிட்டி. உங்களுடைய உள் உணர்வு எச்சரிக்குது, நீங்கள் அதை ஒபே பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். திருப்பியும் நீங்கள் அதுக்கு எதிராக நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா அதுக்கு உலகம் திருப்பி கொடுத்தே ஆகும். இதுதான் சொல்லுவாங்க, வாட் கோஸ் அரவுண்ட் இட்ஸ் கம்ஸ் அரவுண்ட் சொல்லுவாங்க. நீ என்ன உலகத்துக்கு கொடுக்குறியோ உலகம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். வாட் யூ கேவ் யூ கெட் இட் பேக். நீ உலகத்துக்கு என்ன கொடுக்குறியோ திரும்பி அதை கண்டிப்பாக வாங்கிப்ப. அதனால் நீ இப்போ கேள்வி என்னென்னா, நீ நல்லதை கொடுக்குறியா இல்லை நாத்தம் புட்சத்தை கொடுக்குறியா? அதுதான் கேள்வி இப்போ. அதனால் வந்து இது 5 குணங்கள், இந்த ஆன்மீக குணம் இது உங்களுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் குடிக்காமல் இருக்க முடியும், போதை பண்ணாமல் இருக்க முடியும், நல்ல வாழ்க்கை வாழ முடியும். குடிக்காமல் இருக்கிறதுன்றது வேற, குடிக்காமல் அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழுறதுன்றது வேற. அதனால் இந்த நேர்மை, திறந்த மனம், விருப்பம், நன்றி, பணிவு, இந்த ஆன்மீக குணம் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் இந்த சட்ட ப்ரோக்ராமு வேலை செய்யும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் நீங்கள் குடிப்பீங்க, மறுபடியும் அதே பழைய கோயிலில் தான் போய் விழுவீங்க. யாருமே உங்களை காப்பாற்ற முடியாது, கடவுள் கூட காப்பாற்ற முடியாது. அதனால் வந்து இந்த அடிப்படையான 5 ஆன்மீக குணம் உங்களுக்குள்ளே இருக்கணும். எனி டவுட்? நோ டவுட். ஏன்னா டவுட்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Thank you.